கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்த விவகாரம். காவல்துறை மறுத்தபோதும் பெங்களூரு அணி வெற்றி கொண்டாட்டம் நடத்தியதாக தகவல். பெங்களூரு கூட்ட நெரிசலில் உயிரிழந்த உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த பெண்ணின் உடல் சொந்த ஊர் வருகை. பொதுமக்கள் திரண்டு அஞ்சலி. உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் சிந்தூர் மரக்கன்றுகளை நட்டார் பிரதமர் மோடி. சென்னை ஐஐடியில் உயர்கல்வி பயில உள்ள பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வாழ்த்து. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 3000 கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். மயிலாடுதுறை அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டம். வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை. தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்ததாக ஈரோடு மாவட்ட அதிமுக நிர்வாகி ஆற்றல் அசோக்குமார் மீது காவல்துறை வழக்கு. உடுமலைப்பேட்டை அருகே உள்ள அமராவதி சர்க்கரை ஆலையை திறக்க கோரி குடும்பத்தினருடன் விவசாயிகள் போராட்டம். உக்ரைன் மீது ரஷ்ய ராணுவம் நடத்திய ஆளில்லா வான்கலன் தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்துவிட்டதாக தகவல்.